வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாமே லெங்த் வைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட இலைகள் இது. அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற வெங்காயத்தையே நான் இது லெங்த் வைஸில் கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸு அண்டு கேப்சிகம் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்து அலசி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, சுகரு, அஜினமோட்டோ, மிளகுத்தூள் அண்டு சில்லி பவுடர். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு இது போல் ரைஸை நம்ம வேக வைக்கிறோம். இப்போ 90% வெந்தால் போதும். இப்போ இந்த ரைஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம இது போல் இந்த விலையில் வடிகட்டிக்கலாம். இல்லாட்டி இந்த காய்கறி அலசுகிற ஹோல் உள்ள இந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டின அப்புறம் உடனே நம்ம ஒரு சில் வாட்டர் கொஞ்சம் அது மேலே விட்டுட்டோம்னா அது போலன்னு ரைஸ் நல்லா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா வடியை விட்டு வச்சுருவோம். இப்போ பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். இதில் நான் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறேன். தாளிக்காமையும் டைரெக்டாக நம்ம காய்கறியை வதக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இப்போ முன்னாடி நம்ம கேரட்டு, பீன்ஸ் அது போல் காய்கறிகளை வதக்கிப்போம். இது குக்கரில் தண்ணி கம்மியாக வச்சு கூட இந்த ரைஸ் நம்ம செய்யலாம். இதை வடித்து செய்யும்போது நல்லா பொலன்னு நல்லாயிருக்கும். இந்த கேரட், பீன்ஸை நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை சில்லி பவுடரோட நெடி போயிடும். அப்போ தான் முன்னாடி போட்டு வதக்கிடுவோம். மிளகுத்தூள் போடுறதுனால மிளகாய்த்தூள் ரொம்ப தேவைப்படாது. இப்போ முட்டைக்கோசையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம கேப்சிகம் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கடைசியாக போட்டு வதக்கிப்போம். இப்போ ரைஸ் அண்டு காய்கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இந்த ரைஸுக்கு. ஸோ முன்னாடி அந்த உப்பு, கொஞ்சம் சுகரு, கொஞ்சமாக சோயா சாஸ் அண்ட் அஜினமோட்டோ இதெல்லாம் நம்ம முன்னாடி போட்டுருவோம். இப்போ வதக்கிட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் எல்லாமே போட்டு வதக்குறோம். நம்ம கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனோட தழைகளை கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரைஸ் எடுத்து நம்ம கலந்துடுவோம். ரைஸை நல்லா கலந்ததுக்கப்புறமா சோயா சாஸ், சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம மிளகுத்தூளை போட போகிறோம். அதில் வேணால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த பொலன்னு இருக்கும். நெய் விட்டுக்கிட்டோம்னா ஒரு ஸ்பூனு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.